கோயிலுக்கு போலக்கா, சக்கரை பொங்கலுக்கு தான்க்கா போறேன். அங்க ரெடி பண்றேன், நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன். அவங்க முதல்ல உனக்கு இந்த சக்கரை பொங்கல் வேணும். ஆமா, இன்னும் எவ்வளோ நேரம் ஆகும்? சாமி கும்பிட்டு தான் தருவீங்களா? சக்கரை பொங்கல் வீட்டுல ஆரோக்கியமான சக்கரை பொங்கல். அந்த மெனு இருந்தா தான் கேமரால வைப்பேன். அம்மன் கோயில்ல கிடைக்குதோ இல்லையோ, அம்மா கையால ஒன்று வாங்கி தரேன். வா. ஓகே, ஃபிக்ஸ் ஆயிட்டேன். போலாம் போலாம். எல்லாருக்கும் வணக்கம். சரி, என்ன பண்ண போறீங்க இன்னைக்கு தெனை பொங்கல், தெனையில பொங்கல், சக்கரை பொங்கல் முருகனுக்கு உகந்தது இது. சரி, இப்போ ஸ்டார்ட் பண்ணுறதே இனிப்போடு ஆரம்பிக்கலாமே. ஸ்வீட் எடு கொண்டாடு. ஆமாம், ஸ்வீட் எடு கொண்டாடு. அது முருகனை நினைச்சு செய்யறோம்ல. அப்பனே முருகா, செந்தூர் வாழ் செல்வ குமரா, இந்த சூனாப்பானாவின் வீரம் உலகமெல்லாம் பரவ அருள் புரிவாய் அப்பனே, அருள் புரிவாய். இது வந்து 100 கிராம் 100 கிராம் ஃபுல்லாக போடுறேன் நான். ஓகேவா? இந்த மாதிரி 100 கிராம் தெனை, 50 கிராம் பச்சை பருப்பு, இதில் பாதி போடுறேன். இது ரெண்டுத்தையும் சேர்த்து வாஷ் பண்ணிக்கோ. மூணு தடவை தண்ணி ஊற்றி வாஷ் பண்ணுறேன். இதுக்கு அளவாக தண்ணி ஊற்றிக்கிறேன். அது ஒரு 2 கிளாஸ் தண்ணி இருக்கும். நான் வந்து அளவு பார்க்க மாட்டேன், சும்மா கெஸ் தான் பண்ணுவேன் நான். என்னோட கெஸ் இதுதான். ஆனா அவங்க அந்த 2 கிளாஸ்ன்றது போட்டா எப்படி? நான் வந்து 100 கிராம் போட்டேன்ல. ஆமா, 100 கிராம்ன்றது ஒரு கிளாஸ் வச்சுக்கேன். அந்த பருப்பு ஒரு 50 கிராம். அப்போ 1.5 கிளாஸ் கணக்கு வரும். 2 கிளாஸ் ஊற்றினா போதும். இது சீக்கிரம் வந்துடும். இது பாதாம் பருப்பு கட் பண்ண சொன்ன அவரை. கட் பண்ணிட்டியா டாடி? பாதாம் பருப்பு கட் பண்ணியாச்சா? அவரு ஸ்டார்ட் பண்றான். மூடிடுவோம். இந்த கேப்ல இது கொஞ்சம் வேகட்டும். ஆமா, இது 3 விசில். ஏன்னா சீக்கிரம் வந்துடும். சின்ன சின்ன பொருள் தானே அது. கொஞ்ச நாளா வந்து ஒன்னு ஆளை காணோம், எங்க போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு கேக்குறாங்க நம்ம வியூவர்ஸ். எங்க கேக்குறாங்களா? ஆமா, கேட்காம என்ன பண்ணுவாங்க? அப்புறம் அதுக்கு என்ன பதில் சொல்றது? போன்ல பேசுற மாதிரி சொல்றீங்க. அப்புறம் என்ன சொல்றதுன்னு என்ன கேட்டா சரி, நீ நான் சொல்ற அப்ப நீங்க ஏன் இவ்வளவு நேரம் வரல வீடியோல, ஏன் வீடியோ வரல அப்படின்னு கேக்குறாங்களே, அவங்க நீங்க என்ன பதில் சொல்றீங்கன்னு கேட்கலாம். அதுக்கு என்ன சொன்னா, நல்லா பண்ணணும், ஒரு நல்லா என்ன பண்ணலான்றத கொஞ்ச நாள் விட்டு இது பண்ணலாம். அதெல்லாம் உங்களுடைய ஆதரவோடு. இது ஏலக்காய். இது அதுக்கெல்லாம் இந்த திராட்சை முந்திரி எல்லாம் ரெடி பண்ணிப்போம். இதெல்லாம் ரெடி பண்ணிட்டு நெய் ஊற்றி தாளிச்சிக்கலாம். பாதாம் கட் பண்ண சொன்னா என்ன, இது பாயசத்தை கட் பண்ணுற மாதிரி கட் பண்ணு. இதை இப்போ கிராஸில் போட்டிருக்கலாம்ல, இவரு இப்படி போடுவாங்களே. கோயில் பொங்கல்லாம் வந்து அது ஒரு சுவை இருக்கு. அந்த சுவை வந்து அதே டேஸ்ட் கரெக்டா? அந்த டேஸ்ட் எப்படி வருதுன்றது அந்த சீக்ரெட்டையும் இது சொல்றீங்க நீங்க. நான் கோயிலில் பொங்கல் வச்சுன்னா ஆழா கரிசிக்கு 350 வெல்லம் போடுவேன். கரெக்டாக அது நல்ல வெல்லம். நல்ல வெல்லம்னா அதாவது சில வெல்லம் வந்து நல்லா இருக்காது, இன்னும் எவ்வளோ போட்டாலும் அந்த இனிப்பு வராது. சில வெல்லம் வந்து கொஞ்சம் போட்டாலும் சும்மா அப்படி தூக்கல் உரைக்கும். இந்த அரிசிக்கு இவ்வளவு போடுறது, வடிவு அரிசிக்கு எவ்வளவு போடணும்னு கேமராமேன் கேக்குது. எனக்கு சிங்கப்பூர் ஜாக்கல் நடிப்பாங்க அந்த வடிவு அரிசியா? ஆமா. இந்த வெல்லம் வந்து இந்த மாதிரி கருப்பாக இருந்தா கொஞ்சம் தூக்கல் கொடுக்கும், கலரும் நல்லா இருக்கும் பொங்கலுக்கு. இதோடைய பதம் வந்து இது பார்த்தா ஒரு ஆழா கரிசிக்கு 100 சிறுபருப்பு. பருப்பு தான் அதுக்கு மெயினே. இந்த சிறுபருப்பு தான் டேஸ்ட் கொடுக்குறதே. நெய், முந்திரி, லைட்டாக பச்சை கருப்பு, லைட்டாக லேசாக
அதுதான் லேசா சாமிக்கு கடவுளுக்கு உகுந்தது பச்சை பருப்பு. இது இந்த இது இல்லை, பச்சை கற்பூரம். பாத்தீங்களா என்ன இன்னைக்கு ரொம்ப ஜாம் ஆகுது. இந்த இருக்கு உங்க சீட் தெரியுது, நீ மூடு. அதுதான் மெயின். அது கொஞ்சம் சமா ஒரு சிட்டிகை போட்டோம்னா அவங்க கோயில்ல தீர்த்தத்தோட சேர்த்து அவங்க தெளிக்கும் போது அந்த இதெல்லாம் தீர்த்தத்துல கூட கொஞ்சம் லைட்டா போடுவாங்க. அதெல்லாம் அந்த வாசனை நம்மளுக்கு வரும். நம்ம கூட வீட்டுல சாமிக்கு டெய்லி படைக்கிறல தண்ணி டெய்லி தண்ணிக்குள்ள வைக்கிறல அந்த தண்ணியில லைட்டா லேசா பச்சை கற்பூரம் போடணும். போட்டா டெய்லி அந்த தண்ணியை மாற்றணும். போட்டால் அந்த இடம் வந்து நல்லா பச்சை கற்பூரத்தோட வாசனை நல்லா நறுமணமாக இருக்கும், சுபிக்ஷமாக. ஆமாம், ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியோடு இருக்கும். இதை நான் இறக்கி இப்படி வச்சுட்டு கொஞ்சம் நெய்யை ஊற்றி கடாயை வச்சு தாளிப்பு நுணுக்கிய பாதாமா கிராஸ்ல இப்படி போடணும். அப்படி போட இது இதுக்கு போடுற மாதிரி போட்டுக்கிறாரு. நீ நீட் வாக்குல கட் பண்ண சொன்னா அவர் நீட் வாக்குல உட்கார்ந்து கட் பண்ணாரு. டேடி வந்து சிட்டி ரோபோ மாதிரி. அம்மா அவன் போடுறா போட்டுருவாமா. கரெக்டாக நான் இவ்வளோ தான் ஊற்றினேன் தண்ணி. இது கரெக்டாக வந்துடுச்சு. 200 கிராம் இல்லை 200 கிராம் கிட்ட இருக்கும். 150க்கு மேலே 150க்கு மேலே இருக்கும். ஆழாக்குக்கு 350 சொன்னல, இது எப்படியோ ஒரு 150க்கு மேலே தான் இருக்கும். இது இறக்கிட்டு இதை திருப்பி இது வைப்போம். இறக்க சொல்ல பச்சை கருப்பு போட்டால் போதும். பச்சை கருப்பு வச்சுட்டாருண்ணா. பொங்கல் வாசனை வருதா? பொங்கல் வாசனை ஊரையே கூட்டுது. தெரிஞ்சு ரோட்ல போறவங்க ஏதோ கோயில் பொங்கலாம் செய்யறாங்க போல தொன்னையோட வந்து நின்று போறாங்கன்னு யோசனை குத்துட்டா போச்சு. நான் ஒரு சிட்டிக்கு தான் போடுறேன், ஏன்னா நிறைய போடக்கூடாது. நிறைய போட்டால் கசப்பு கொடுத்துரும். இந்த இதில் போட்டுறேன் நெய்யிலே. ஏன்னா போட்டுட்டு கொஞ்சம் ரொம்ப நேரம் விட்டோம்னா ஒரு மாதிரி டேஸ்ட் மாறும். எவ்வளோ போடுறீங்க பச்சை கருப்பு? ஒரு சிட்டிக்கு தான். ஒரு சிட்டிக்கே என்ன சரியான நறுமணமாகுது. வெள்ளம்லாம் கொஞ்சம் கரையிட்டோம். இல்லைன்னா அங்கே வெள்ளை வெள்ளமாக இருக்கும்ல? ஆமாம், இல்லைன்னா அங்கே வெள்ளை வெள்ளமாக இருக்கும். இதில் தான் வந்து பவுட்ரு பண்ணி மிஷினில் அரைச்சி நெய் போட்டு கலந்து நெய் விளக்கு போடுவாங்க. மாவு விளக்குன்னு சொல்லுவாங்கள்ல. மாவு இதுக்கப்புறம் இதில் போட்டால் நல்லது. நல்லா கரைஞ்சிச்சு. இந்த கொட்டிக்கின்னு இறக்கிடலாம். இது ஆறின பிறகு கரெக்டாக வந்துடும். இப்போவே வாசம் அள்ளுது. இது ஆறின பிறகு இப்போ இப்படி லிக்விட் மாதிரி இருக்குல்ல. ஆமாம். இப்போ இது ஆறிச்சுன்னா கரெக்டாக அந்த இதுக்கு வந்துடும். இந்த கட்டி கொஞ்சம் ஒரு மாதிரி கட்டியாக அந்த கன்சிஸ்டன்ட் அந்த அது எனக்கு சொல்ல வரல, பரவாயில்ல, அந்த பதத்துக்கு வந்துடும். இந்த பதத்துக்கு வந்துடும். முந்திரி இதெல்லாம் கொட்டிக்கிறேன். இதில் இந்த பச்சை கருப்பெல்லாம் இதிலே போட்டேன். ஏன்னா போட்டு இறக்கணும், ரொம்ப நேரம் கொதிக்க விடக்கூடாது. சக்கரை பொங்கல் தயாரா? ரெடி. சக்கரை பொங்கல் தயார். வெறும் சக்கரை பொங்கல் இல்லை, திணையில செய்த சக்கரை பொங்கல், திணையில் செய்த கோயில் சக்கரை பொங்கல். கமகமக்க நெய்.
முருகா முருகா கந்தனுக்கு அரோகரா, கருமனுக்கு அரோகரா, வேகனுக்கு அரோகரா. இதுக்கு மேல வீடியோ கரெக்டா போடணும். அரோகரா வீடியோ போடணும், அரோகரா ப்ரைஸ் கொடுக்கணும், அரோகரா. பச்சை கருப்பூரம் வைக்கிற மிஷினு, இதை போட்டுட்டு ஆன் பண்ணால் போதும். இந்த பிளேட் மாதிரி இருக்கும். இங்கே இந்த பிளேட்டில் வந்து பச்சை கருப்பூரம் போட்டுட்டு ஆன் பண்ணி விட்டா அது அப்படியே கரைஞ்சிரும். அந்த ஸ்மெல்லே வந்து நல்லா கம்மன்னு இருக்கும். நம்ம தண்ணியில் போட்டால் கூட அந்த அளவுக்கு அந்த இடத்துல மட்டும்தான் இருக்கும். இது வந்து ஃபுல்லாகவே வரும், வீடு ஃபுல்லாக கவர் பண்ணிடும். நாங்கள் வேணால் எங்களுடைய இதில் போடுறோம். உங்களுக்கு தேவைன்னா நான் சொல்லுங்கள். இது வந்து பச்சை கருப்பூரம் இதில் போட்டுட்டு இதை ஆன் பண்ணிட்டா சும்மா நல்லா நறுமணத்தோடு நல்லாயிருக்கும். ஆக்சுவலாக வந்து இந்த பச்சை கருப்பூரம் நாசிக்கு ரொம்ப நல்லது. அது உள்ளே போகும். ஆமாம், அந்த வாசனை வரும். வீடே நறுமணமாக நல்லாயிருக்கும். ஒரு பாசிட்டிவோடு இருக்கும். நம்மளுக்கு சளி கிளி பிடிச்சாலுமே வந்து அது அந்த பச்சை கருப்பூரத்துடைய இதில் ஆவி பிடிக்கும் போட்டால் நல்லது. ஸோ அது வீட்டுக்குள்ளே வச்சோன்னா கொஞ்சம் வந்து கம்மன்னு இருக்கும். நல்லா ஒரு வீட்டு ஃபுல்லாக ஒரு எவ்வளோ பெரிய வீடானாலும் நீங்கள் எந்த அளவுக்கு வைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு வரும். இதில் போட்டுறேன். இது வந்து அப்படியே கரையும். இது கரையும் நல்ல நறுமணமாக இருக்கும். வருது பாருங்க, அதோடைய ஸ்மெல் வந்து ரொம்ப நல்லது. நான் ஏற்கனவே வந்து வச்சுக்கிறத ஒரு பாசிட்டிவிட்டி கிரியேட் பண்ணும். ஒரு ஆஃபீஸ்லேயோ வீட்லேயும் இருக்கணும், ஆஃபீஸில் கண்டிப்பாக இருக்கணும். ஒரு லட்சுமி கடாட்சமா ஒரு எந்த ஒரு நெகட்டிவ் இது வராது. எப்படி இந்த வெண்கடுகு சொல்கிறாங்களோ, எப்படி ஒரு வெண்கடுகு சொல்கிறாங்களோ அது மாதிரி பச்சை கருப்பூரத்தில் ஒரு பாசிட்டிவ் இருக்குது. அது போட்டுட்டு ஒரு 5 செகண்டெல்லாம் அந்த சூடர அது கரைஞ்சிடுமா. கரைஞ்ச உடனே நல்ல ஒரு வாசனை வந்துடும். அந்த பச்சை கருப்பூர வாசனை வந்துடும். தனியாக தெரியும். ஊதுவத்தி வாசனை தனியாக தெரியும், இந்த பச்சை கருப்பூர வாசனை தனியாக தெரியும். வேணுன்றவங்க எங்கள் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. சக்கரை பொங்கல் கூட சூப்பரா இருக்கு. அது சக்கரை பொங்கல் தான். சக்கரை பொங்கல் தான் ரொம்ப நல்லா வித்தியாசமா இருக்கு. அதே கோயில் டேஸ்ட்ல இருக்கா? வேற மாதிரி இருக்குமா, அருமையா இருக்குமா. நம்ம காலையில இருந்து அலைஞ்சிருந்தோம்ல, பொங்கல் இன்னொன்னும் டேஸ்ட் இருந்தது. இது வேற மாதிரி இருக்கு. டாப் நாச் சார், அருமை. உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு தேவை. நீங்களும் நல்லா சப்போர்ட் கொடுங்க எங்களுக்கு. அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.